DP Education வழங்கும் Flutter கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் இப்பொழுது நாங்கள் தயாரிக்கும் 10வது அப்ளிகேஷனுடன் வேலை செய்ய போகின்றீர்கள். நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் 9 தயாரித்து இருக்கின்றோம். மேலும் உங்களுக்கு நாங்கள் சிறந்த ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன்ஸ் 9 தயாரித்து இருக்கின்றோம் என்று தெரியும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ்களில் மேலும் பல்வேறு ஃபீச்சர்ஸினை இம்ப்ளிமெண்ட் செய்து பார்க்க முடியும். நீங்கள் அந்த விடயங்களை தனியாக முயற்சி செய்து பார்க்க வேண்டும். நாங்கள் இதுவரை பல்வேறு விடயங்களை பற்றி பார்த்தோம். அதில் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பற்றியும் பார்த்திருந்தோம். குறிப்பாக ப்ரொவைடர் பேக்கேஜினை யூஸ் செய்து எவ்வாறு சரியாக ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் செய்து கொள்வது என்பதையும் விளக்கியுள்ளோம். அந்த விடயங்கள் மிகவும் கடினமானவை இல்லை. பின்னர் உள்ள செக்ஷன்ஸ்களில் அவற்றை மேலும் யூஸ் செய்வோம். உங்களுக்கு இப்பொழுது நான் API சர்வீஸினை தயாரித்து வைத்திருக்கின்றேன் என்று தெரியும். அதாவது நான் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்பிய பின்னர் டேட்டா எமக்கு கிடைக்கின்றது. நான் இப்பொழுது அந்த டேட்டாவினை வெதர் மாடலாக மாற்றி வெதர் மாடலிற்கு பாஸ் செய்து அந்த மாடலினை Flutter அப்ளிகேஷனின் உள்ளே டிஸ்பிளே செய்ய வேண்டும். அது மிகவும் எளிதான ஒரு செயலாகும். நாங்கள் இப்பொழுது UI தயாரிக்க வேண்டும். பட் நான் உங்களுக்கு இங்கு ஸ்பெஷல் விடயம் ஒன்றை கூறுகின்றேன். அதாவது நான் உங்களுக்கு அனிமேஷன்ஸினை Lottie ஃபைல்ஸ் யூஸ் செய்து எவ்வாறு சரியாக செட்டப் செய்து கொள்வது என்பதை இந்த செக்ஷனில் கற்பிக்க இருக்கின்றேன். அதே போன்று Lottie அனிமேஷன் ஃபைல்ஸினை எங்கு டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்பதையும் கற்பிக்க போயிருக்கின்றேன். இவை ஃப்ரீ மற்றும் பெய்ட் வெர்ஷன்ஸாக கிடைக்கின்றன. அதில் ஃப்ரீயாக இருப்பவற்றை எங்கு கண்டுபிடிப்பது என்று கற்பிக்க இருக்கின்றேன். நீங்கள் விரும்பினால் பெய்ட் வெர்ஷனிற்கும் செல்ல முடியும். எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் Lottie அனிமேஷன் ஃபைலினை எங்கு கண்டுபிடித்தாலும் அதனை யூஸ் செய்வது ஒரே முறையாக இருக்கும். அதனால் நாங்கள் இப்பொழுது அதனையும் எவ்வாறு சரியாக செய்து கொள்வது என்பதை பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் Lottie பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்து வைத்திருக்கின்றோம் என்று தெரியும். ஆகவே இப்பொழுது அழகான UI ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்து எவ்வாறு எமது அப்ளிகேஷனின் உள்ளே வெதர், ஹியூமிடிட்டி போன்ற தகவல்களை டிஸ்பிளே செய்கின்றோம் என்பதை பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் முன்னருள்ள பாட்டில் எமது சர்வீசஸ் அனைத்தையும் டிஃபைன் செய்தோம் என்பது நினைவில் இருக்கும். அப்பொழுது சர்வீசஸ் 2 டிஃபைன் செய்தோம். நான் உங்களுக்கு காண்பித்தால் இங்கு கெட் லொகேஷன் என்ற சர்வீஸினை நாங்கள் டிஃபைன் செய்திருக்கின்றோம். நாங்கள் இதன் மூலம் யூசரின் லொகேஷன் அக்சஸ் பெற பெர்மிஷன் கேட்கின்றோம். ஏனென்றால் அதனை நாங்கள் விரும்பியவாறு செய்ய முடியாது. யூசரின் பெர்மிஷன் நிச்சயம் பெற வேண்டும். அதற்கு விதிமுறைகளும் இருக்கின்றன. அந்த பெர்மிஷனினை பெற்ற பின்னர் பொசிஷனினை எடுத்து லாட்டிடியூட் மற்றும் லாஞ்சிடியூட் ஆகியவற்றை பெற்றுக்கொள்கின்றோம். அதன் பிறகு பிளேஸ் மார்க்கினை தயாரித்து அந்த பிளேஸ் மார்க் மூலம் இங்கு இருக்கின்ற லோக்கல் தகவல்களில் இருந்து பிளேஸ் மார்க்கின் முதலாவது ஆப்ஜெக்டின் முதலாவது ஐட்டமின் லோக்கல் வேல்யூ மூலம் சிட்டி நேமினை பெற முடியும். அந்த சிட்டி நேமினை பெற்றதன் பின்னர் வெதர் சர்வீஸிற்கு கொடுக்கின்றோம். நாங்கள் இங்கு ஒரே என் பாயிண்ட் மூலம் இந்த அனைத்து விடயங்களையும் செய்திருக்கின்றோம். ஆனால் தேவையானால் என் பாயிண்ட்ஸ் 2 தனித்தனியாகவும் யூஸ் செய்ய முடியும். நீங்கள் இப்பொழுது பார்க்க முடியும். முன்னருள்ள செக்ஷனில் எமது ஹோம் பேஜின் இனிட் ஸ்டேட் பகுதியில் இந்த விடயங்கள் அனைத்தையும் சரியாக செட்டப் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு பெர்மிஷன் மற்றும் அக்சஸ் கொடுத்த பிறகு லாஞ்சிடியூட் மற்றும் லாட்டிடியூட் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகின்றன. அண்ட் லொகேஷன் இவ்வாறு மவுண்டன் வியூ என காண்பிக்கின்றது. நினைவில் இருக்கும், இது நான் இருக்கும் லொகேஷன் ஆகும். ஆனால் உங்கள் லொகேஷன் மவுண்டன் வியூவாக இருக்காது. எடுத்துக்காட்டாக நீங்கள் கண்டியில் இருந்தால் கண்டி என காண்பிக்கும். அதாவது நீங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து லொகேஷன் வேல்யூ மாறும். எமக்கு இப்பொழுது தேவையானவாறு வெதர் டேட்டா கிடைக்கின்றது. ஆகவே எமக்கு இப்பொழுது தீம்ஸினை சரியாக கன்ஃபிகர் செய்து அழகான UI ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது தயாரிக்க போகும் UIனை காண்பிக்கின்றேன். ஆரம்பத்தில் அந்த UIனை இம்ப்ளிமெண்ட் செய்து வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் Lottie ஃபைல்ஸுடன் வேலை செய்வது மற்றும் Lottie அனிமேஷனுடன் வேலை செய்வது பற்றியும் கற்றுக்கொள்ள முடியும். ஆரம்பத்தில் லைட் மூடில் இந்த UIனை தயாரிப்போம். பின்னர் இறுதியில் லைட் மூட் மற்றும் டார்க் மூட் இம்ப்ளிமெண்ட் செய்வதை பார்ப்போம். நாங்கள் ஆரம்பத்தில் இதனை லைட் மூடில் இந்த UIனை தயாரித்து செல்வோம். நீங்கள் இந்த UIனை பார்க்கலாம். நாங்கள் சர்ச் பேஜிலும் இதே போன்று UI ஒன்றை தயாரிக்கின்றோம். ஆனால் நான் இதனை கஸ்டம் விட்ஜெட்டாக தயாரித்து கொள்கின்றேன். அதனால் எனக்கு மிகவும் எளிதாக இருக்கும். இந்த விடயங்களை நான் செய்வது பற்றி முன்னரும் கூறியிருக்கின்றேன். நான் இப்பொழுது இங்கு டெர்மினலினை க்ளோஸ் செய்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுது டெர்மினல் எமக்கு தேவையில்லை.
மேலும் இந்த விஜெட்ஸ்களையும் க்ளோஸ் செய்கின்றோம். நான் இப்பொழுது கஸ்டம் விஜெட் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் லைவ் ஃபோல்டரின் உள்ளே புதிய ஃபோல்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். அதற்கு விஜெட்ஸ் என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இதன் உள்ளே புதிய விஜெட் ஒன்றை தயாரிக்கின்றோம். எமக்கு கஸ்டம் டீட்டெயில்ஸ்களை காண்பிக்கும் விஜெட் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் இங்கு விஜெட் ஃபோல்டருக்கு வந்து புதிய ஃபைல் ஒன்றை தயாரிக்கின்றேன். அதற்கு டிஸ்ப்ளே வெதர் என்று டிஸ்ப்ளே வெதர் டாட் என்று கொடுக்கின்றேன். நான் இதனை ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக தயாரிக்கின்றேன். ஏனென்றால் இதில் ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட் மாற்றம் எதுவும் இல்லை. நான் இந்த விஜெட்டிற்கு வெதர் டிஸ்ப்ளே என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இதற்கு வெதர் ஒன்றை ப்ரொவைட் செய்ய வேண்டும். அதனால் நான் வேரியபிள் ஒன்றை ஃபைனல் கன்ஸ்ட்ரக்டருக்கு கொடுக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் வெதர் கிளாஸ் ஒன்றை தயாரித்தோம் என்பது நினைவில் இருக்கும். ஆகவே அந்த வெதர் டேட்டாவினை இங்கு நிச்சயம் கொடுக்க வேண்டும். அதனால் அதனை கன்ஸ்ட்ரக்டர் பாராமீட்டர்ஸில் ரிக்வயர்டாக ஆட் செய்கின்றேன். இங்கு கமா ஒன்றையும் கொடுக்கின்றேன். இவ்வாறு கமா கொடுக்கும் பொழுது கோட் அழகாக ஃபார்மட் ஆகும். நான் எனக்கு அதற்கு தெரியும் என்பதால் எப்பொழுதும் கமா கொடுக்கின்றேன். அது அவசியமில்லை. இப்பொழுது எமக்கு பில்ட் கண்டெக்ஸ்ட் இருக்கின்றது. இங்கு பிளேஸ் ஹோல்டர் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டியது இல்லை. பேடிங் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். அதனால் நான் பேடிங் என்று எழுதுகின்றேன். ஆரம்பத்தில் இதற்கு பேடிங் கொடுக்கின்றோம். அனைத்து டிரெக்ஷன்களிலும் பேடிங் தேவைப்படுவதால் கன்ஸ்ட் எச் இன்செட்ஸ் மூலம் 16 என்று அனைத்து டிரெக்ஷன்களிலும் பேடிங் கொடுக்கின்றேன். அதன் பிறகு சைல்டு என்ற ப்ராப்பர்ட்டியினை யூஸ் செய்கின்றேன். சைல்டாக சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ ஒன்றை கொடுக்கின்றேன். இதனை மிகவும் அழகாக வடிவமைக்க இப்பொழுது ட்ரை செய்யவில்லை. அதனால் column ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு column-இன் உள்ளே சில்ட்ரன்களை பாஸ் செய்ய முடியும் என்று தெரியும். நான் ஆரம்பத்தில் இந்த column-இல் cross axis alignment-இனை ஸ்டார்ட்டாக தயாரிக்கின்றேன். அடுத்து நான் உங்களுக்கு இங்கு தயாரிக்கப் போகின்றேன் என்பதை காண்பிக்கின்றேன். எமக்கு இதனை இங்கு கொடுத்தால் பார்க்க எளிதாக இருக்கும். நான் இவ்வாறான விஜெட்டினை தயாரிக்கப் போகின்றேன். நீங்கள் மேல் பகுதியில் லாட்டி அனிமேஷன் இருக்கின்றது. அதன் கீழ் சிறிதளவு தகவல்கள் இருக்கின்றதை பார்க்கலாம். அதன் பிறகு ரோவாக சிறிதளவு டீட்டெயில்ஸ்கள் காணப்படுகின்றன. சிறிய எலிமெண்ட்ஸ் சிறிதளவு இருக்கின்றன. ஆகவே ஆரம்பத்தில் லாட்டி அனிமேஷனினை எடுக்கின்றோம். அதற்காக நான் இங்கு தனி மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். லாட்டி அனிமேஷனினை காண்பிக்கும் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த அனிமேஷன் கண்டிஷன் அடிப்படையில் மாற வேண்டும் என்பது தெளிவாக வேண்டும். நீங்கள் இங்கு கண்டிஷன் அடிப்படையில் அனிமேஷன் மாறுகின்றதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த அனிமேஷன் இவ்வாறு மாறுகின்றதை காண்பிக்கின்றேன். நான் எமது டேட்டா இப்பொழுது எமக்கு ஏற்கனவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாம் இந்த அனிமேஷனினை மெயின் என்ற கண்டிஷன் அடிப்படையில் தீர்மானிக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு நாங்கள் எமது மாடலில் கண்டிஷன் என்ற ஃபீல்டு ஒன்றை டிஃபைன் செய்தோம் என்பது நினைவில் இருக்கும். நீங்கள் மாடல்ஸிற்கு சென்றால் இவ்வாறு கண்டிஷன் டிஃபைன் செய்து இருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். இந்த கண்டிஷன் என்றால் எடுத்துக்காட்டாக கிளவுட்ஸ் போன்ற வேல்யூஸ் ஆக இருக்கலாம். அதாவது இந்த கண்டிஷன் பல்வேறு விதமாக மாறலாம். நான் அந்த கண்டிஷன் அடிப்படையில் சரியாக ட்ராக் செய்து எனக்கு தேவையான லாட்டி அனிமேஷனினை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். அதனால் ஆரம்பத்தில் லாட்டி அனிமேஷன் ஃபைல்ஸினை அசெட்ஸாக கொடுக்க வேண்டும். ஆகவே ஆரம்பத்தில் அந்த செயலை செய்கின்றோம். லாட்டி அனிமேஷன் ஃபைல்ஸினை ஆரம்பத்தில் கொடுப்போம். லாட்டி அனிமேஷனினை யூஸ் செய்ய வேண்டும் என்றால் முன்னர் செக்ஷனில் இன்ஸ்டால் செய்த லாட்டி பேக்கேஜ் நிச்சயம் இருக்க வேண்டும். இங்கு லாட்டி என்ற பேக்கேஜ் காணப்படுகின்றது. பப்ஸ்பெக் ஃபைலில் சென்று லாட்டி என்று சர்ச் செய்தால் அதனை இன்ஸ்டால் செய்ய முடியும். வெர்ஷன் சில நேரங்களில் மாறியிருக்கலாம், ஆனால் அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் லாட்டி பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்து கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் லாட்டிஸ் என்று சர்ச் செய்கின்றோம். எனக்கு இந்த லாட்டி ஃபைல்ஸ் தேவையாகும். நான் இங்கு ஃப்ரீ டவுன்லோட் அனிமேஷன்ஸ் என்று இருக்கும் இடத்திற்கு செல்கின்றேன். நான் ஆரம்பத்தில் இங்கு எனது கூகுள் அக்கவுண்ட் மூலம் லாகின் செய்கின்றேன். அதன் பின்னர் இந்த பேஜ் லோடாக சிறிது நேரம் காத்திருக்கின்றோம். இந்த சைட்டில் வேலை செய்வது சில சந்தர்ப்பங்களில் சிறிது ஸ்லோவாக இருக்கும், ஆனால் அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அனிமேஷன்ஸினை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். சிறிது நேரம் லோடாக காத்திருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது நான் இறுதியாக டவுன்லோட் செய்த அனிமேஷன்ஸினை இங்கு பார்க்க முடியும். மேலும் நீங்கள் விரும்பினால் மீண்டும் லாட்டி ஃபைல்ஸிற்கு சென்று சர்ச் அனிமேஷன்ஸ் என்ற பகுதியில் வந்து சர்ச் செய்து கொள்ளலாம். சர்ச் அனிமேஷன்ஸ் பகுதியில் வந்ததன் பிறகு நீங்கள் விரும்பும் அனிமேஷனினை சர்ச் செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக
எனக்கு வெதர் தொடர்பான அனிமேஷன் தேவைப்படுகின்றது. ஆகவே நான் வெதர் என்று சர்ச் செய்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் வெதர் தொடர்பான பல்வேறு அனிமேஷன்ஸினை பார்க்க முடியும். இவற்றில் பல்வேறு அனிமேஷன்ஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக எனக்கு இந்த ஐக்கன் அல்லது இந்த அனிமேஷன் தேவைப்படுகின்றது என்று நினைத்தால் இதற்கு கிளிக் செய்யலாம். அதில் கிளிக் செய்த பிறகு அனிமேஷன் ப்ரிவ்யூவினை பார்க்க முடியும். அதன் பிறகு டவுன்லோட் என்ற பட்டனிற்கு கிளிக் செய்ய முடியும். ஒரு முறை கிளிக் செய்ததும் டவுன்லோட் ஆகவில்லை என்றால் 2 முறை கிளிக் செய்து பார்க்க முடியும். நமது ஜேசன் ஃபைல் தேவையாகும். சிறிதளவு அனிமேஷன்ஸ் ப்ரீமியம் வெர்ஷன் மூலம் மாத்திரமே டவுன்லோட் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் ஜேசன் ஃபைலினை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அந்த ஜேசன் ஃபைலினை இவ்வாறு டவுன்லோட் செய்து சேவ் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் எமது ப்ரொஜெக்டிற்கு சென்றால் அந்த ஜேசன் ஃபைலினை மிகவும் எளிதாக பார்க்க முடியும். பட் உங்களுக்கு தேவையானவாறு ஜேசன் ஃபைல்களை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இங்கு அசெட்ஸ் என்ற ஃபோல்டருக்கு வந்தால் யூஸ் செய்யும் லாட்டி ஃபைல்ஸினை பார்க்க முடியும். அதாவது நாங்கள் கிளவுட், ரெய்னி, சனி, தண்டர் என்ற லாட்டி ஃபைல்ஸ் 4 பயன்படுத்துகின்றோம். இந்த லாட்டி ஃபைல்ஸ் 4 நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக நீங்கள் டவுன்லோட் செய்ய விரும்பினால் அந்த ஃபைலிற்கு கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்த பிறகு டவுன்லோட் ரா ஃபைல் என்ற இடத்தில் கிளிக் செய்தால் அதனை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். நான் இப்பொழுது எனது லாட்டி ஃபைல்ஸினை எடுத்து எமது அசெட்ஸ் பகுதியில் கொடுக்கின்றேன். அதனால் இங்கு இருக்கின்ற மற்ற அனைத்தையும் க்ளோஸ் செய்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுது அவை தேவையில்லை. ஆகவே லாட்டி ஃபைல்ஸ் மூலம் இவற்றை எடுக்க வேண்டும். அதன் மூலம் ஃப்ளட்டர் பிளகினும் தயாரிக்கப்பட்டுள்ளது. நான் இப்பொழுது அசெட்ஸ் ஃபோல்டரினை எடுத்து ப்ரொஜெக்டின் உள்ளே பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு விருப்பமான அசெட்டினை யூஸ் செய்ய முடியும். அல்லது நான் முன்னர் காண்பித்தது போன்று விருப்பமான முறையில் அசெட்ஸினை எடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது நான் எனது அசெட்ஸ் ஃபோல்டரினை கொடுத்துள்ளேன் என்பதை பார்க்கலாம். நீங்கள் அசெட்ஸ் ஃபோல்டரில் கொடுப்பது போன்று பப்ஸ்பெக் YAMLற்கு வந்து அசெட்டினை கான்ஃபிகர் செய்ய வேண்டும். எனக்கு இவ்வாறு அசெட்ஸ் ஃபோல்டர் தேவையாகும். நான் இங்கே கோபைலட்டினை டிசேபிள் செய்து கொள்கின்றேன். YAMLற்கு டிசேபிள் செய்ய தேவையில்லை. நாங்கள் டாட்டிற்கு டிசேபிள் செய்திருக்கின்றோம். நான் உங்களுக்கு இப்பொழுது முன்பு காண்பித்தவாறு இந்த லாட்டி ஃபைலினை இப்பொழுது சிறிது க்ளோஸ் செய்து கொள்வோம். உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்த பிறகு நாங்கள் டேட்டாவை பார்க்கும் இடத்தை நாங்கள் இவ்வாறு இந்த டேட்டாவில் எமது மெயின் கண்டிஷன் அடிப்படையில் இந்த லாட்டி ஃபைல்ஸினை ரெண்டர் செய்கின்றோம் என்பது நினைவிருக்கும். நான் அதனை ஒரு மெத்தட் போல தயாரிக்கின்றேன். நீங்கள் அந்த மெத்தடினை டிஃபைன் செய்த பிறகு அந்த மெத்தட் அடிப்படையில் அறிந்து கொள்ள முடியும். நான் யூட்டில்ஸ் என்று ஃபோல்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் இதற்கு யூட்டில் ஃபங்க்ஷன்ஸ் என்று கொடுக்கின்றோம். யூட்டில் ஃபங்க்ஷன்ஸ் டாட் நான் கிளாஸ் ஒன்றை யூட்டில்ஸ் என்று தயாரிக்கின்றேன். எனக்கு இப்பொழுது கண்டிஷன் அடிப்படையில் தேவையான லாட்டி அனிமேஷனினை ரிட்டர்ன் செய்யக்கூடிய மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். நான் இங்கே இதற்கு யூட்டில் ஃபங்க்ஷன்ஸ் என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இங்கே லாட்டி ஃபைல் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்பதால் நான் இங்கே ஸ்ட்ரிங் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்பது புரியும். எனவே இது மிகவும் கடினமான மெத்தட் இல்லை. நான் இதற்கு கெட் வெதர் அனிமேஷன் என்று கொடுக்கின்றேன். எமது கண்டிஷன் நிச்சயமாக இதற்கு ரிக்வயர்ட் ஆக வேண்டும். நான் இங்கே ஸ்ட்ரிங் கண்டிஷனினை ரிக்வயர்ட் செய்து கொள்கின்றேன். எமக்கு இப்பொழுது ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுக்க வேண்டும். இது ஸ்ட்ரிங்காக இருக்க வேண்டும். நீங்கள் இங்கே எரர் என்று காண்பிக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் ஸ்ட்ரிங் இஸ் டிஃபைன் என்பதை பார்ப்போம். நாங்கள் இங்கே பேக்கேஜ் ஒன்றை இம்போர்ட் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனக்கு அந்த பேக்கேஜ் தேவையில்லை. அந்த பேக்கேஜ் மேலதிக இம்போர்ட்டாக இருந்தது. அதனால் இந்த எரர் வந்தது. நான் இப்பொழுது ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி எமது டாட் சீரீஸில் பார்த்தோம். நான் அதனை நிச்சயம் லோ கேஸாக கன்வெர்ட் செய்கின்றேன். அப்பொழுது இது கேஸ் சென்சிட்டிவ் என்பதால் நினைத்து பாருங்கள். இந்த கண்டிஷன் கேபிட்டலாக இருந்தால் நாங்கள் இங்கே செக் செய்வது சிம்பிளாக இருந்தால் இது மேட்ச் ஆகாது. அதனால் நான் அனைத்தையும் லோ கேஸாகவே செக் செய்கின்றேன். நான் இங்கே இருக்கக்கூடிய கேசஸினை இங்கே காப்பி செய்து கொள்கின்றேன். நான் இந்த விடயங்களை இந்த API மூலம் பார்த்து கண்டுபிடித்தேன். இங்கே கிளவுட் இருக்கலாம். அதாவது இங்கே கேஸ் என்று கூறுவது இந்த கண்டிஷன் ஆகும். இங்கே இருக்கின்ற இந்த மெயின் என்பதன் கீழே இதுவே இருக்கின்றது. கிளவுட் இருக்கலாம், மிஸ்ட் இருக்கலாம்,
ஸ்மோக் இருக்கலாம், ஹேஸ், டஸ்ட் அண்ட் ஃபாக் இருக்கலாம். நான் இந்த எந்த நிலைமையிலும் இங்கே எனது அசட்ஸ் இருக்கின்றதை ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் அசட்ஸிற்கு செல்கின்றேன். நீங்கள் அசட்ஸில் க்ளவுடி என்பது நினைவில் இருக்கும். எனக்கு இந்த க்ளவுடி தான் தேவையாகும். நான் இதனை காப்பி செய்து அசட்டில் இருந்து இங்கே டிரெக்ட்லி பேஸ்ட் செய்கின்றேன். இந்த கேஸில் ஏதாவது ஒன்று சரியாக வந்தால் நான் அசட்டில் இருக்கின்ற க்ளவுடி ஜேசனினை இங்கே ரிட்டர்ன் செய்கின்றேன். அடுத்து நான் இவ்வாறு மற்ற கேஸினையும் காப்பி செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது கூறுவது மழை வரக்கூடிய நிலையாகும். அதாவது க்ளவுட் போன்ற சீன் இருந்தால் நமக்கு இந்த நிலைமைகள் வர முடியும். இப்பொழுது ரெயின், அதாவது சிறிய மழை அல்லது ஷவர் ரெயின் அல்லது ரெயின் இருந்தால் நீங்கள் ரெயின் ஜேசனினை கொடுக்க வேண்டும். இதுவே அந்த ரெயின் ஜேசன் ஆகும். அடுத்து இங்கே மற்ற கேஸ் என்னவென்றால் இங்கே தண்டர் ஸ்டோம் இருக்கின்றது. நான் தண்டர் ஸ்டோம் இருந்தால் தண்டர் என்ற லாட்டி அனிமேஷனினை காண்பிக்கின்றேன். அடுத்து கிளியர் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கின்றது. அதிக நேரங்களில் கிளியர் என்பதை இருக்கும். நீங்கள் இங்கே இப்பொழுதும் நான் நினைப்பதை போன்று எமக்கு கிளியர் இருந்ததை பார்க்கலாம். இல்லை, எமக்கு கிளவுட்ஸ் என்பதே இருக்கின்றது. இதுவே காலில் இருக்கின்றது. காலில் கிளவுட்ஸ் என்பதே இருக்கின்றது. நமக்கு கிளவுட்ஸ் இருந்தால் நிச்சயம் இங்கே க்ளவுடி வர வேண்டும். அடுத்து நீங்கள் இதற்கு டிஃபால்ட் என்ற கண்டிஷன் ஒன்றும் இருக்கின்றது என்பது நினைவிருக்கும். நான் டிஃபால்ட் கண்டிஷனாக ரிட்டர்ன் செய்கின்றேன். அதாவது டிஃபால்ட் என்ற சந்தர்ப்பமும் சரியாக வரவில்லை என்றால் அசட்ஸில் இருக்கும் சனியினை காண்பிக்கின்றோம், sunny.json. அதனால் இதுவே இந்த மெத்தட் ஆகும். நீங்கள் கேஸினை பார்த்து சரியாக அதற்கு பொருந்தும் ஜேசனினை இங்கிருந்து ரிட்டர்ன் செய்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் நிச்சயமாக இதற்கு கண்டிஷனினை பாஸ் செய்ய வேண்டும். இங்கே இருக்கின்ற இதனையே கண்டிஷன் என்று பாஸ் செய்கின்றோம். நீங்கள் இப்பொழுது இது எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது மீண்டும் எமது டிஸ்பிளே வெதர் என்ற விஜெட்டிற்கு வருவோம். எனக்கு இந்த விஜெட்டின் உள்ளே இப்பொழுது இந்த ஃபங்க்ஷனினை கால் செய்ய முடியும். ஏனென்றால் நான் எனது முதலாவது சைல்டாக லாட்டி அனிமேஷனினை கொடுக்க வேண்டும். நான் இதனை சென்டர் விஜெட் ஒன்றின் உள்ளே கொடுக்கின்றேன். நீங்கள் அந்த சென்டர் விஜெட்டின் உள்ளே சைல்டாக லாட்டி அனிமேஷனினை கொடுக்கலாம். நீங்கள் லாட்டி அனிமேஷன் சஜஸ்ட் ஆகின்றதை பார்க்கலாம். இதில் அசட் ஒன்று இருக்கின்றது. நான் அசட்டாகவே இப்பொழுது யூஸ் செய்கின்றேன். நான் இப்பொழுது இந்த அசட் என்பதையே ஃபங்க்ஷனிலிருந்து எடுக்கின்றேன். உங்களுக்கு நான் யூட்டில் ஃபங்க்ஷன்ஸ் என்ற ஒன்றை தயாரித்தேன் என்பது நினைவிருக்கும். அதில் கெட் வெதர் அனிமேஷன் என்ற மெத்தட் இருக்கின்றது. நான் அதற்கு கண்டிஷனினை பாஸ் செய்ய வேண்டும். எமக்கு இந்த கண்டிஷன் எமது வெதரிலிருந்து வருகின்றது. உங்களுக்கு நாங்கள் இங்கே டிஃபைன் செய்த அந்த வெதரினை இதற்கு பாஸ் செய்கின்றோம் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு இந்த வெதர் என்ற ஆப்ஜெக்டின் உள்ளே கண்டிஷன் இருக்கின்றது நினைவிருக்கும். நாங்கள் இங்கே அந்த கண்டிஷனினை பாஸ் செய்கின்றோம். அடுத்து இப்பொழுது இங்கே இது அசட் என்பதால் நாங்கள் இதற்கு வித் மற்றும் ஹைட்டினை கொடுக்க முடியும். நான் வித்தினை 400 என்று கொடுக்கின்றேன் அண்ட் ஹைட்டினை 400 என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது லாட்டி அனிமேஷனினை கொடுத்தோம். இந்த லாட்டி என்பது நாங்கள் கொடுத்த லாட்டி பேக்கேஜிலிருந்து வருகின்றது. அதனால் அதனை சரியாக இம்போர்ட் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது அனிமேஷனினை கொடுத்தோம். எமக்கு இப்பொழுது சிட்டி நேமினை கொடுக்க வேண்டும். நாங்கள் சிட்டி நேம் ஒன்றை இங்கே சென்டர் விஜெட்டிற்கு கீழே டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றாக கொடுக்கின்றோம். நீங்கள் வெதரில் சிட்டி நேம் என்று ஒன்று இருக்கின்றதை பார்க்கலாம். நான் இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். இந்த ஸ்டைலிங்கினை தனியாக டிஃபைன் செய்ய முடியும். ஆனால் இது சிறிய ஆப் என்பதால் இதனை சரியாக டிஃபைன் செய்ய இப்பொழுது நேரம் செலவிடவில்லை. நாங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை இங்கே W300 என்று கொடுப்போம். நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலினை கன்ஸ்டன்டாகவும் கொடுக்கலாம். நாங்கள் சிட்டி நேமினை கொடுத்தோம். அடுத்ததாக உண்மையில் எமது டெம்பரேச்சரினை கொடுக்க வேண்டும். நாங்கள் சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுத்து டெம்பரேச்சரினையும் கொடுக்கலாம். நான் இவ்வாறு சைஸ்டு பாக்ஸினை காப்பி செய்கின்றேன். நான் இவ்வாறு சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுத்து வெதரின் டெம்பரேச்சரினை எடுக்கின்றேன். உங்களுக்கு டெம்பரேச்சர் டபுளாக வருகின்றது நினைவிருக்கும். பட் நாங்கள் டெக்ஸ்ட் விஜெட்டிற்கு ஸ்ட்ரிங் டேட்டாவினை பாஸ் செய்ய வேண்டும். அதனால் நான் toString as fixed பயன்படுத்துகின்றேன். நான் இதனை தசம இடத்திற்கு ரவுண்ட் ஆஃப் செய்து கொள்கின்றேன். அதன் பிறகு செல்சியஸ் குறியீட்டை இவ்வாறு கொடுக்க வேண்டும். இது செல்சியஸ் அளவில் வருகின்றது. அதன் பிறகு நான் ஃபாண்ட் சைஸ் 60 போன்று சிறிது பெரிதாக கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் ஃபாண்ட் வெயிட் ஒன்றினை கொடுக்கின்றேன். எனக்கு இப்பொழுது எனது ரோவினை கொடுக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் இங்கே ரோவில் எனது கண்டிஷன் மற்றும் எனது டிஸ்கிரிப்ஷனினையே ரோவாக கொடுக்க வேண்டும். நான்
அந்த கோடினையும் இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். இதில் மிகவும் கடினமான எதுவும் இல்லை. நான் இங்கே கீழே வந்து இந்த ரோவில் இங்கே மேலே சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுத்தேன். அதன் பிறகு நான் அந்த ரோவில் வெதரின் கண்டிஷனினை கொடுத்தேன் அண்ட் வெதரின் டிஸ்கிரிப்ஷனினை கொடுத்தேன். அதன் பிறகு நீங்கள் நான் சிறிய டெக்ஸ்ட் ஸ்டைலிங்கினையே கொடுத்திருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இங்கே யூஐயினை தயாரிக்கப் போகின்றோம். நாங்கள் இப்பொழுது லாட்டி அனிமேஷனினை கொடுத்தோம். இப்பொழுது லொக்கேஷனினை கொடுத்தோம். அதன் பிறகு நான் டெம்பரேச்சரினை கொடுத்தேன். இங்கே லொக்கேஷன் இல்லை, சிட்டி நேம் இருக்கின்றது. அதன் பிறகு நாங்கள் இங்கே எமது கண்டிஷன் மற்றும் இங்கே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனினை கொடுத்தோம். எனக்கு இப்பொழுது இந்த பகுதியை இந்த ரோவினை தயாரிக்க வேண்டும். இந்த ரோவினையும் தயாரிப்போம். இது மிகவும் கடினமாக இல்லை. நாங்கள் அதனை தனியாக கஸ்டம் விஜெட் ஒன்றாக தயாரிக்கின்றோம். நான் புதிதாக மற்றொரு விஜெட்டினை தயாரிக்கவில்லை. நான் இதன் கீழே மற்றொரு விஜெட்டினை தயாரிக்கின்றேன். நீங்கள் இங்கே வந்து இதனை மற்றொரு விஜெட்டாக தயாரிக்கலாம். நாங்கள் இதற்கு பில்ட் வெதர் டீட்டெயில்ஸ் என்று கொடுப்போம். நான் இதற்கு நிச்சயமாக ஸ்ட்ரிங் லேபிள் ஒன்று அண்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு ஹியூமிடிட்டி அண்ட் ஹியூமிடிட்டி வேல்யூ, வின் ஸ்பீட் அண்ட் வின் ஸ்பீட் வேல்யூ நினைவிருக்கும். நான் அவ்வாறான சிறிதளவு விடயங்களையே இங்கே கொடுக்க வேண்டும். நான் இங்கே விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்பதால் நான் இங்கே காலம் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். உங்களுக்கு காலமிற்கு நான் சில்ட்ரனை பாஸ் செய்ய முடியும் என்பது நினைவிருக்கும். நான் இங்கே சில்ட்ரனாக டெக்ஸ்ட் விஜெட் 2 எனது லேபிள் மற்றும் அந்த வேல்யூவினை காண்பிக்குமாறு பாஸ் செய்கின்றேன். இதில் மிகவும் கடினமானது எதுவும் இல்லை. நீங்கள் நான் ஸ்ட்ரிங் லேபிள் ஒன்று அண்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்கின்றேன் என்பதை பார்க்கலாம். லேபிள் என்பது இங்கே ஹியூமிடிட்டி என்றால் ஹியூமிடிட்டி, வின்ஸ்பீட் என்றால் வின்ஸ்பீட், அவ்வாறானதாகும். அடுத்து வேல்யூ என்பது அந்த வேல்யூ எவ்வளவு இருக்கின்றது என்பதை குறிக்கின்றது. அடுத்து நாங்கள் இப்பொழுது இந்த விஜெட்டினை கால் செய்ய முடியும். நான் இப்பொழுது ரோவினை தயாரித்து இவற்றை கால் செய்கின்றேன். நான் இங்கே இந்த ரோவிற்கு கீழே நாங்கள் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுப்போம். நான் ஹைட்டினை 20 என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு எனக்கு ரோ தேவையாகும். ஏனென்றால் அந்த ரோவின் உள்ளே இவற்றை கொடுக்க வேண்டும். நான் இவ்வாறு ரோ ஒன்றினை கொடுக்கின்றேன். அந்த ரோவில் எமது மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை கொடுக்க முடியும் என்று தெரியும். இவை அனைத்தும் ஸ்க்ரீன் முழுவதும் பரவ வேண்டும் என்பதால் இந்த மெயின் ஆக்சிஸ் ஸ்பேஸினை, மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீனாக கொடுக்க முடியும். அதன் பிறகு எனக்கு அந்த 3 கால் செய்ய வேண்டும். நாங்கள் பில்டிற்கு லேபிளாக ஆரம்பத்தில் ப்ரெஷரினை பாஸ் செய்கின்றோம். நான் வேல்யூவாக கொடுக்கின்றேன். நான் வேல்யூவாகவும் ஸ்ட்ரிங் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். ஏனென்றால் நான் டெக்ஸ்ட் விஜெட்டிற்கே இந்த வேல்யூஸினை பாஸ் செய்கின்றேன். நீங்கள் இதற்கு உங்கள் வெதரில் இருக்கின்ற உங்களுக்கு நாங்கள் ப்ரெஷர் ஒன்று தயாரிப்போம் என்பது நினைவிருக்கும். அந்த ப்ரெஷரினை பாஸ் செய்கின்றோம். நான் இங்கே இது பஸ்கல் என்பதால் இவ்வாறு யூனிட் ஒன்றை கொடுக்கின்றேன். எனக்கு மேலும் இதில் ப்ரெஷர் ஒன்று, ஹியூமிடிட்டி ஒன்று என்று 2 தேவையாக இருக்கின்றது. நாங்கள் இங்கே ஹியூமிடிட்டி ஒன்றை தயாரித்தோம். ஹியூமிடிட்டி பொதுவாக பெர்சன்டேஜாக கொடுக்கப்படுகின்றது, அதாவது ஈரப்பதம். அண்ட் வின்ஸ்பீட் உங்களுக்கு இங்கே நாங்கள் வின்ஸ்பீட் என்று தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். இதனை நான் மீட்டர்ஸ் பெர் செகண்டாக கொடுக்கின்றேன். இப்பொழுது எமது டிஸ்பிளே விஜெட்டின் வேலை பெரும்பாலும் நிறைவடைந்து விட்டது. நாங்கள் இப்பொழுது இதனை சிறிது எமது ஹோம் பேஜில் கொடுத்து பார்ப்போம். ஏனென்றால் நாங்கள் இன்னும் எந்த யூஐயாகவும் எதனையும் பார்க்கவில்லை. நாங்கள் இன்னும் அழகான எதனையும் பார்க்கவில்லை. நான் இங்கே எமது பில்ட் கண்டெக்ஸ்டிற்கு வருகின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் எமது ஹோம் பேஜில் எமது ஆப் பாரினை தயாரிப்போம். இந்த பகுதிகளை நீக்க வேண்டும். நாங்கள் இந்த பகுதிகளை மாற்ற வேண்டும். நான் ஆரம்பத்தில் எனது ஸ்கேஃபோல்டின் ஆப் பாரினை தயாரிக்கின்றேன். நாங்கள் டைட்டிலாக கொடுக்கின்றோம். நான் இங்கே டைட்டிலாக ஈஸி வெதரினை கொடுத்தேன். நீங்கள் விரும்பும் பெயரை கொடுக்க முடியும். நாங்கள் சிறிய ஸ்டைலிங் ஒன்றை கொடுக்கின்றோம். நான் ஸ்டைலிங்காக இங்கே டெக்ஸ்ட் ஸ்டைலினை கொடுக்கின்றேன். ஃபாண்ட் வெயிட்டினை அதிகரிக்க வேண்டும். நான் 400 போன்று ஃபாண்ட் வெயிட்டினை கொடுக்கின்றேன். அடுத்து நாங்கள் ஆப் பாரின் லீடிங் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஏன் ஆப் பாரில் லீடிங் தேவைப்படுகின்றது என்று காண்பித்தால், நீங்கள் இப்பொழுது நாங்கள் மோட் ஒன்றை டொகுல் செய்யும் பட்டன் ஒன்றை இங்கே கொடுக்க போகின்றோம் என்பதை பார்க்கலாம். அதனால் நிச்சயமாக ஆப் பாரில் லீடிங் இருக்க வேண்டும்.
நான் இப்பொழுது லீடிங்கில் சிறிய ஐக்கன் ஒன்றை மாத்திரம் கொடுக்கின்றேன். நாங்கள் இதற்காக மேலும் சிறிதளவு மெத்தட் செட்டப் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது ஆப் பாரில் டைட்டில் ஒன்றை கொடுத்துள்ளேன். டைட்டிலிற்கு இவ்வாறு சிறிய ஃபாண்ட் வெயிட் ஒன்றை கொடுத்துள்ளேன். இப்பொழுது ஆப் பாரில் ஆக்ஷன்ஸ்களையும் செட்டப் செய்ய வேண்டும். உங்களுக்கு இவ்வாறு நாங்கள் இங்கு டார்க் மோட் மற்றும் லைட் மோட் டொகுல் செய்யும் ஐக்கன் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பது நினைவில் இருக்கலாம். இப்பொழுது ஆக்ஷன் ஒன்றை நார்மலி சிறிய ஐக்கன் ஒன்றாக கொடுப்போம். ஏனென்றால் இதற்காக தனித்த செட்டப் ப்ராசஸ் ஒன்று இருக்கின்றது. தீம்ஸ்களை தனியாக டிஃபைன் செய்து சரியாக செய்ய வேண்டும். நான் இவ்வாறு சிம்பிள் ஆக்ஷன் ஒன்றை நார்மலி ஆக்ஷன்ஸாக இங்கே கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது ஐக்கன் பட்டன் ஒன்றை கொடுப்போம். ஆன்பிரஸ்டினை எம்டியாக கொடுக்கின்றேன். அண்ட் ஐக்கனாக இதில் ஐக்கன்ஸ் டாட் லைட் மோட் என்று இருக்கின்றது. நான் இந்த ஐக்கனினை இப்பொழுது வைக்கின்றேன். நாங்கள் இப்போது ஐக்கனினை தவறாக கொடுத்துள்ளோம். ஐக்கன் விஜெட்டிற்கு உள்ளே இதனை கொடுக்க வேண்டும். ஐக்கன்ஸ் டாட் லைட் மோட் என்று இருக்கின்றது. நாங்கள் இந்த விடயங்களை கமாஸ் கொடுத்து செப்பரேட் செய்வோம். நான் இப்பொழுது இதனை கன்ஸ்டன்ட்டாக கொடுக்கின்றேன். பட் எனக்கு இதனை கன்ஸ்டன்ட்டாக வைத்திருக்க முடியாது. இந்த ஐக்கன் மாற்றப்பட வேண்டும். உங்களுக்கு இது தெளிவாக வேண்டும். நாம் இந்த அனைத்தையும் கொடுத்து இவற்றினை சரியாக செட்டப் செய்துள்ளோம் என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு நாங்கள் கூகுள் ஃபாண்ட்ஸினை செட்டப் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் அதனை தீமுடன் வேலை செய்யும் பொழுது செட்டப் செய்வோம். பட் எனக்கு இந்த டீபக் கன்சோலினை நீக்க வேண்டும். நான் இதனை 2 பக்கங்களுக்கு கொடுப்பேன். அப்பொழுது உங்களுக்கு என்ன மாற்றம் அடைகின்றது என்று பார்க்க முடியும். உங்களுக்கு மெயின் டாட்டிற்கு வந்து மெட்டீரியல் ஆப்பில் டீபக் ஷோ செக்ட் மூட் பேனர் என்ற பூலியனினை ஃபால்ஸ் ஆக கொடுக்க முடியும். நாங்கள் மீண்டும் எமது ஹோம் பேஜிற்கு செல்வோம். நாம் இப்பொழுது ஹோம் பேஜில் ஆப் பாரில் பெரும்பாலான வேலையை நிறைவு செய்துள்ளோம். நாங்கள் இவற்றினை பின்னர் தயாரிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது பாடியிற்கு வந்து இவ்வாறு நான் சென்டர் விஜெட்டினை பாஸ் செய்ய தேவையில்லை. நான் இவ்வாறு ஆரம்பத்தில் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் காண்பிக்க வேண்டும் என்று பார்க்கின்றேன். உங்களுக்கு நாம் வெதர் என்ற வேரியபிளினை தயாரித்தது நினைவிருக்கும். வெதர் நல் இல்லை என்றால், அதாவது உண்மையில் வெதர் என்ற வேரியபிளிற்கு வேல்யூ அசைன் செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் காலம் ஒன்றை கொடுப்போம். இதில் நான் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட் என்று கொடுப்போம். ஏனென்றால் எமக்கு இதில் பட்டன் ஒன்றும் தேவையாகும். நாங்கள் மற்ற பேஜிற்கு நேவிகேட் செய்ய முடியும். பின்னர் நாங்கள் இவ்வாறு சில்ட்ரன் என்ற லிஸ்ட் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் வெதர் டிஸ்பிளே என்ற விஜெட் ஒன்றை தயாரித்தது நினைவிருக்கும். நாங்கள் இதற்கு வெதர் பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு இதற்கு நாங்கள் வெதரினை இவ்வாறு பாஸ் செய்ய முடியும். இதனை நன்னலபிளாக குறிக்க வேண்டும் என்பது நினைவிருக்கும். பின்னர் எமக்கு டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கும். பின்னர் எமக்கு டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் இந்த எரரினை சரி செய்ய வேண்டும். நீங்கள் வெதர் நல் என்றால் நாங்கள் காலம் ரிட்டர்ன் செய்கிறோம். எல்ஸ் என்றால், அதாவது இன்னும் ரிட்டர்ன் செய்யவில்லை என்பதை பார்க்கலாம். நாங்கள் இவ்வாறு சென்டர் விஜெட் உள்ளே லோடிங் ஸ்டேட்டினை காண்பிப்போம். சென்டர் விஜெட்டில் சைல்டாக சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றை டிஸ்பிளே செய்வோம். இது சிறந்ததாகும். நாங்கள் இதனை கஸ்டமைஸ் செய்யவும் முடியும். நீங்கள் சேவ் செய்ததும் இப்பொழுது எமது டீட்டெயில்ஸ் வேல்யூஸ் காண்பிக்கப்படுகின்றதை பார்க்கலாம். ஏனென்றால் நாங்கள் இதனை சரியாக கன்ஃபிகர் செய்துள்ளோம். நீங்கள் இவை அழகாக வந்து அனிமேஷன் பிளே ஆகின்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த வேல்யூஸ் ஃபெச் செய்யப்பட்டுள்ளது அண்ட் லொக்கேஷனிற்கும் இவ்வாறு எமது ஃபெச் செய்யப்பட்டுள்ளதை பார்க்கலாம். எனக்கு இப்பொழுது சிறிய விடயம் ஒன்றை செய்ய வேண்டும். எனக்கு இங்கே எனது சர்ச் பேஜிற்கு செல்லக்கூடியவாறு பட்டன் ஒன்றை தயாரிக்க வேண்டும். ஏனென்றால் நான் விரும்பும் லொக்கேஷன் சர்ச் செய்து வேலைகளை செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். நாங்கள் அதனை சரியாக செட்டப் செய்வோம். நான் இங்கே கீழே டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றை தயாரிப்போம். நான் இப்பொழுது ஆன்பிரஸ்டில் இல்லை என்றால் ஆன்பிரஸ்டினை இங்கே எழுதுவோம். எனக்கு ஆன்பிரஸ்ட் இருக்கின்ற சிம்பிள் நேவிகேஷன் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் நேவிகேட்டர் ஒன்றை எடுக்கின்றேன். உங்களுக்கு நேவிகேட்டர் டாட் புஷ் கண்டெக்ஸ்டினை ரூட்டாக எடுக்க தெரியும். எனக்கு மெட்டீரியல் பேஜ் ரூட் தேவையாகும். நாங்கள் பில்டரில் கண்டெக்ஸ்ட் எடுத்தோம். எமக்கு தேவையான பேஜ் நேவிகேட் ஆனது. நான் செல்ல வேண்டிய பேஜ் இன்னும் தயாரிக்கப்படவில்லை. அதனால் நான் இந்த பேஜினை தயாரிப்பேன்.
அதாவது நான் சர்ச் பேஜினை தயாரிக்க வேண்டும். நான் இங்கே சர்ச் வெதர் பேஜ் என்று கொடுக்கின்றேன். சர்ச் வெதர் பேஜ் டாட் நான் இதனை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக தயாரிக்கின்றேன். ஏனென்றால் நான் சர்ச் செய்யும் பொழுது தேவையான வெதர் வேல்யூவிற்காக இதனை கொடுக்க வேண்டும். நாங்கள் இதனை சர்ச் வெதர் பேஜ் என்று கொடுப்போம். நான் இதற்காக ஸ்கேஃபோல்டினை ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் இப்பொழுது மீண்டும் ஹோம் பேஜிற்கு வருகின்றேன். உங்களுக்கு நாங்கள் இங்கே ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கும். நான் இங்கே சர்ச் வெதர் பேஜினை ரிட்டர்ன் செய்கின்றேன். இங்கே செமிகோலன் வர வேண்டும் அண்ட் இதற்கு கமா ஒன்றை கொடுக்க வேண்டும். அப்பொழுது அனைத்தும் ஃபார்மட் ஆகும். இப்பொழுது சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். இந்த டெக்ஸ்ட் விஜெட்டில் ஸ்டைலிங்கை கொடுக்கின்றேன். நான் இதனை காப்பி செய்கின்றேன். அதனால் நீங்கள் மீண்டும் டைப் செய்ய வேண்டியது இல்லை. நீங்கள் இதனை கன்ஸ்டன்டாகவும் கொடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது சர்ச் வெதர் ஆட் செய்யப்பட்டுள்ளதை பார்க்கலாம். இதை கிளிக் செய்த பிறகு நான் சரியாக செட்டப் செய்திருந்தால் அது என்னை அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் இந்த விடயங்கள் அனைத்தும் சரியாக செட்டப் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த சர்ச் வெதர் பேஜில் நிச்சயம் அப் பார் ஒன்று இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். எனக்கு அப் பார் இல்லாததால் பேக் பட்டன் காண்பிக்கப்படவில்லை. அதனால் நான் நார்மல் அப் பார் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது எனக்கு பேக் செய்ய முடிகின்றதை பார்க்கலாம். நான் இதனை சிறிது ஸ்டைல் செய்ய போகின்றேன். அதன் பிறகு நான் மீண்டும் ஹோம் பேஜிற்கு வருகின்றேன். சரி, இங்கே இருக்கின்ற இந்த டெக்ஸ்ட் விஜெட்டினை நான் ரப் செய்கின்றேன். நாங்கள் இதனை கண்டெய்னர் விஜெட் மூலம் ரப் செய்வோம். நான் கண்டெய்னர் விஜெட் கொண்டு ரப் செய்த பிறகு இதற்கு டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இதற்கு பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்கின்றேன். எனக்கு இதில் கலர் ஒன்றை கொடுக்க வேண்டும். நாங்கள் கலரினை ARGB கலராக கொடுப்போம். நான் இங்கே கன்ஸ்டன்ட் ஒன்றாக கலர் டாட் ஃப்ரம் ARGB 107 பயன்படுத்துகின்றேன். இதில் ஆல்ஃபா 107, ரெட் 255 அண்ட் கிரீன் 208. அதன் பிறகு 128 ரெட் கிரீன் ப்ளூ பயன்படுத்துகின்றேன். அடுத்து இதற்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றையும் கொடுக்க வேண்டும். நான் இதனை சேவ் செய்தால் நீங்கள் இங்கே ஏதோ ஒன்றை காண்பீர்கள். நீங்கள் இப்பொழுது இங்கே சிறிய பேக்ரவுண்ட் ஆட் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இதற்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் சர்க்குலராக சுமார் 20 அளவிலான ரேடியஸ் ஒன்றை கொடுக்கின்றோம். நான் இப்பொழுது இந்த டெக்ஸ்ட் விஜெட்டிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் நார்மல் பேடிங் ஒன்றை இவ்வாறு கொடுப்போம். நீங்கள் இப்பொழுது இது அழகான பட்டன் ஒன்றை போன்று ஸ்டைல் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். எனக்கு இந்த பேடிங்கினை நேரடியாக கன்ஸ்டன்டாக மாற்ற வேண்டும். நீங்கள் பேரண்ட் கன்ஸ்டன்டாக இருந்தால் சைல்ட்களை மீண்டும் தனியாக கன்ஸ்டன்டாக மேனுவலி மாற்ற தேவையில்லை என்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இவ்வாறு நேவிகேஷனை செட்டப் செய்து வைத்திருக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது சர்ச் பேஜில் இருக்கின்ற வேலைகளை நிறைவு செய்வோம். அதில் அதிகமான விடயங்கள் இல்லாததால் அதனை நாங்கள் விரைவாக நிறைவு செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது சர்ச் பேஜிற்கு செல்வோம். நான் மற்ற பேஜஸ் அனைத்தையும் க்ளோஸ் செய்கின்றேன். எனக்கு கிளிக் செய்த பிறகு சர்ச் பேஜிற்கு செல்ல முடியும். நாங்கள் ஆரம்பத்தில் எமது வெதர் சர்வீஸினை இனிஷியலைஸ் செய்வோம். உங்களுக்கு நினைவிருக்கின்றது. அதனால் இதனை நீங்கள் மீண்டும் செய்ய தேவையில்லை. நாங்கள் ஹோம் பேஜில் இந்த விடயங்களை முன்னர் செய்துள்ளோம். அதனால் எனக்கு இதனை காப்பி செய்ய முடியும். இவ்வாறு வெதர் சர்வீசஸினை OpenAIற்கு பாஸ் செய்துள்ளோம். மேலும் எனக்கு இந்த வெதர் கட்டாயமாக தேவையாக இருக்கின்றது. நான் இதனை இவ்வாறு பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் இந்த விடயங்களை இம்போர்ட் செய்ய வேண்டும். நாங்கள் வெதர் சர்வீஸினை இம்போர்ட் செய்ய வேண்டும். .env பேக்கேஜினை இம்போர்ட் செய்ய வேண்டும். அண்ட் நாங்கள் வெதர் மாடலினை இம்போர்ட் செய்ய வேண்டும். மேலும் நான் இங்கே ஸ்ட்ரிங் ஒன்றை தயாரிக்க வேண்டும். ஏனென்றால் நான் இங்கே சரியாக என்டர் செய்யவில்லை என்றால், அதாவது APIயில் ப்ரொவைட் செய்யப்படாத சிறிதளவு சிட்டிஸ் இருக்கின்றன. உதாரணமாக கால் என்பதற்கு பதிலாக வேறு எழுத்துப்பிழையுடன் டைப் செய்தால் அவ்வாறான நிலையில் நான் எரர் ஸ்டேட் ஒன்றை காண்பிக்க வேண்டும். ஒன்றினை நான் இவ்வாறு ஸ்ட்ரிங்கினை டிஃபைன் செய்கின்றேன். நான் அதற்கு எரர் என்று கொடுக்கின்றேன். நான் இதனை முன்னர் இவ்வாறு செய்வது குறித்து கூறவில்லை. நீங்கள் இந்த விடயத்தை பல்வேறு முறைகளில் செய்ய முடியும். ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் ஆட் செய்தால் இதனை மிகவும் எளிதாக செய்ய முடியும். உங்களுக்கு நிச்சயம் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஒன்று தேவையாக இருக்கின்றது. நான் இங்கே ஃபைனல் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஒன்றை கொடுக்கின்றேன்.
இதற்கு கண்ட்ரோலர் என்று பெயர் கொடுக்கின்றேன். இது ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஆகும். நான் இப்பொழுது கண்ட்ரோலினை தயாரித்துள்ளேன். நான் இப்பொழுது மெத்தட் ஒன்றை தயாரிக்கின்றேன். சர்ச் மெத்தட் ஒன்றாகும். அதற்கு சர்ச் வெதர் என்று பெயர் கொடுக்கின்றேன். அதற்கு முன்பாக நான் இதன் UIயினை தயாரிக்கின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் ஆப் பார் கொடுத்துள்ளோம். அந்த ஆப் பாரிற்கு டைட்டில் ஒன்றை கொடுப்போம். நான் ஆப் பாரின் டைட்டிலாக இப்பொழுது சர்ச் வெதர் என்று கொடுக்கின்றேன். அது டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றாக இருக்கும். அது இப்பொழுது அழகாக காணப்படுகின்றது. அடுத்து பாடி, அதாவது ஸ்கேஃபோல்டின் உள்ளே உள்ள பாடி. நான் பாடியாக பேடிங் கொடுக்கின்றேன். நாங்கள் பேடிங்காக எட்ஜ் இன்சர்ட் ஆல் 16 போன்ற பேடிங் ஒன்றை கொடுக்கின்றோம். அடுத்து நான் சைல்டு ப்ராப்பர்ட்டியாக காலம் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் அந்த காலமின் சில்ட்ரனை பாஸ் செய்ய முடியும். நீங்கள் இதனை சேவ் செய்தால் இதனை ஃபார்மட் செய்ய முடியும். நான் இந்த காலமின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட்டாக கொடுக்கின்றேன், ஏனென்றால் அனைத்தையும் மேலே கொண்டு வர வேண்டும். அடுத்து எனக்கு சர்ச் பாக்ஸ் ஒன்று தேவையாகும். அதற்காக நாங்கள் டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒன்றை கொடுப்போம். உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபீல்டில் கண்ட்ரோலர் இருக்கும் என்று தெரியும். நாங்கள் அந்த கண்ட்ரோலரினை முன்னர் டிஃபைன் செய்துள்ளோம். அடுத்ததாக டெக்கரேஷன்கள் இருக்கின்றன. நான் இங்கே இருக்கின்ற டெக்கரேஷனினை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன், ஏனென்றால் இதில் புதிதாக கற்க வேண்டிய ஒன்றும் இல்லை. நீங்கள் இவ்வாறு நான் onPressed என்ற மெத்தடினை இப்பொழுது இங்கே கொடுக்கவில்லை என்பதை பார்க்கலாம், ஏனென்றால் நான் இதனை இன்னும் டிஃபைன் செய்யவில்லை. அதனால் நான் onPressedனை இங்கே கமெண்ட் செய்துள்ளேன். இந்த ஐக்கன் பட்டன் காரணமாக இதில் onPressed இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் இதனை நிச்சயமாக தயாரிக்க வேண்டும். இவ்வாறு நான் கண்ட்ரோலினை கொடுத்துள்ளேன். டெக்கரேஷனாக லேபிள் டெக்ஸ்ட் ஒன்றை கொடுத்துள்ளேன். மேலும் பார்டர் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. நான் அந்த பார்டரினை அவுட்லைன் இன்புட் பார்டர் ஆக டிஃபைன் செய்துள்ளேன். அதன் பிறகு சஃபிக்ஸ் ஐகான் ஒன்று இருக்கின்றது. நான் உங்களுக்கு இங்கு சஃபிக்ஸ் ஐகான் என்ன என்பதை விளக்குகின்றேன். சஃபிக்ஸ் ஐகான் என்பது இதை கிளிக் செய்த பிறகு ஆக்டிவேட் ஆகும் ஐக்கன் ஆகும். இது எமக்கு முன்னர் கிடைக்கவில்லை. நாங்கள் இதனை முன்பு விவாதிக்கவில்லை. அடுத்து இதில் டெக்கரேஷனில் இருந்து வெளியே வந்த பின்னர் onSubmitted என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அதற்கு வேல்யூ ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த வேல்யூ வந்த பிறகு இந்த மெத்தடினை கால் செய்ய வேண்டும். அதற்காக நான் சர்ச் வெதர் என்ற மெத்தடினை கால் செய்ய இருக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இந்த சர்ச் வெதர் என்ற மெத்தடினை மேலே சென்று டிஃபைன் செய்வோம். நான் இதனை ஃபுல் ஸ்க்ரீனாக கொடுக்கின்றேன். இப்பொழுது எனக்கு தெளிவாக பார்க்க முடியும். இங்கே நான் அந்த மெத்தடினை டிஃபைன் செய்கின்றேன். void search weather என்ற ஃபங்க்ஷனினையே நான் டிஃபைன் செய்கின்றேன். அது அசிங்காக இருக்கும். நான் ஃபைனலி இப்பொழுது ஆரம்பத்தில் டெக்ஸ்ட் ஃபீல்டில் என்டர் செய்யப்பட்ட சிட்டியினை எடுக்கின்றேன். உங்களுக்கு அந்த சிட்டியினை எவ்வாறு எடுப்பது என்று தெரியும், ஏனென்றால் நாங்கள் தயாரித்த கண்ட்ரோலரில் டெக்ஸ்ட் இருக்கின்றது. நான் அதனை ட்ரிம் செய்கின்றேன். உதாரணமாக எண்ட் அண்ட் ஸ்டார்ட் பகுதிகளில் ஏதாவது ஸ்பேசஸ் இருந்தால் அவற்றை இந்த ட்ரிம் மெத்தட் மூலம் நீக்க முடியும். நான் இப்பொழுது இவ்வாறு என்டர் செய்யப்பட்ட சிட்டி எம்டியாக இருந்தால் எரர் ஒன்றை காண்பிக்க வேண்டும். அதனால் நான் செட் ஸ்டேட் ஒன்றை ரன் செய்கின்றேன். எமது எரரினை நான் எவ்வாறு டிஃபைன் செய்கின்றேன், ஏனென்றால் எரரிற்கு நான் ப்ளீஸ் என்டர் அ சிட்டி நேம் என்று கொடுக்க முடியும். அதன் பிறகு நிச்சயமாக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இப்பொழுது சரியாக டைப் செய்யப்பட்டிருந்தால், அதாவது ஏபிஐயில் ப்ரொவைட் செய்யப்பட்ட சிட்டி இருந்தால் நான் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுக்கின்றேன், ஏனென்றால் இங்கே மெத்தட் ஒன்றை கால் செய்ய வேண்டும். இது மிகவும் கடினமானவை அல்ல, ஏனென்றால் நாங்கள் முன்னர் எழுதிய மெத்தடினையே கால் செய்ய போகின்றோம். ஏதேனும் எரர் வந்தால் நான் இப்பொழுது அந்த எரரினை பிரிண்ட் செய்கின்றேன். அந்த எரரினை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்து பிரிண்ட் செய்கின்றேன். நான் இப்பொழுது ட்ரை பகுதியில் இந்த சிட்டியினை எமது ஏபிஐக்கு சென்ட் செய்ய வேண்டும். அதனால் நான் இவ்வாறு ஃபைனலாக வேல்யூ ஒன்றை எடுக்கின்றேன். இந்த வெதர் எவ்வாறு ரிட்டர்ன் ஆகின்றது என்றால் அவாய்ட் பயன்படுத்தி பெறப்படுகிறது. உங்களுக்கு நான் வெதர் சர்வீஸினை டிஃபைன் செய்தேன் என்பது நினைவிருக்கும். அந்த வெதர் சர்வீஸில் கெட் வெதர் என்ற மெத்தட் இருக்கின்றது. அதற்கு நாங்கள் சிட்டி நேமினை பாஸ் செய்ய வேண்டும். அதன் பிறகு நான் மீண்டும் செட் ஸ்டேட் செய்கின்றேன், ஏனென்றால் என்டர் செய்த பிறகு அதனை காண்பிக்க வேண்டும். வெதரினை இங்கே இருக்கின்ற வெதர் வேரியபிளிற்கு அசைன் செய்கின்றேன். மேலும் இப்பொழுது எரர் ஸ்டேட் காண்பிக்க தேவையில்லை. அதனால் எரர் ஸ்டேட்டினை நல்லாக டிஃபைன் செய்கின்றேன். இல்லை என்றால் எம்டி ஸ்ட்ரிங்காக டிஃபைன் செய்தாலும் எந்த இஷ்யூவும் இல்லை.
எனக்கு இப்பொழுது சிறிய விடயம் ஒன்று நினைவுக்கு வருகின்றது. கேட்ச் என்பது ஏதேனும் எரர் ஏற்பட்டிருப்பதை குறிக்கும். அதனால் நான் கேட்ச் ஸ்டேட்டில் மீண்டும் செட் ஸ்டேட் ஒன்றை ரன் செய்து அந்த எரரினை யூசருக்கு காண்பிப்பது சிறந்ததாகும். அதனால் நான் மீண்டும் எரரினை அசைன் செய்கின்றேன். could not fetch weather data from city என்று கொடுக்கின்றேன். அதாவது யூசர் சிட்டி ஒன்றை என்டர் செய்துள்ளார், அது எம்டி அல்ல, ஆனால் அந்த சிட்டியிற்கு தொடர்பான டேட்டா கிடைக்கவில்லை. அதனால் நான் could not find weather data for city என்று காண்பிக்கின்றேன். அந்த சிட்டி என்பது யூசர் என்டர் செய்த சிட்டியாகும். நீங்கள் இப்பொழுது சர்ச் வெதர் ஃபங்க்ஷனில் என்ன நடைபெற்றது என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் யூசர் என்டர் செய்த சிட்டியினை எடுத்தோம், அதனை கண்ட்ரோலர் மூலம் எடுத்தோம். அதன் பிறகு நான் ஆரம்பத்தில் அந்த சிட்டி எம்டியாக இருக்கின்றதா என்று பார்த்தேன். சிட்டி எம்டி என்றால் ப்ளீஸ் என்டர் சிட்டி நேம் என்று எரர் காண்பிக்கின்றேன். அண்ட் சிட்டி எம்டி இல்லை என்றால் அந்த சிட்டியிற்கு தொடர்பான வெதரினை எடுக்கின்றேன். பட் அந்த சிட்டி ஏபிஐயில் ப்ரொவைட் செய்யப்பட்ட சிட்டி அல்ல என்றால் could not find weather data for the city என்று எரர் காண்பிக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இந்த விடயங்களை யூஐயில் ரெண்டர் செய்ய வேண்டும். நீங்கள் இப்பொழுது எந்த இஷ்யூவும் இல்லை என்பதை பார்க்கலாம். நாங்கள் இங்கே சஃபிக்ஸ் ஐக்கன் ஒன்றை கொடுத்துள்ளோம். அதனால் இந்த பக்கத்தில் ஐக்கன் ஒன்று ஆட் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவே சஃபிக்ஸ் ஐக்கன் ஆகும். இந்த ஐக்கனினை கால் செய்தாலும் இந்த மெத்தட் ரன் செய்யப்பட வேண்டும். அதனால் நான் இந்த சஃபிக்ஸ் ஐக்கனிற்கும் இதே போன்று onPressed மெத்தடினை அசைன் செய்துள்ளேன். நாங்கள் இப்பொழுது டீட்டெயில்ஸினை யூசருக்கு அழகாக காண்பிக்க வேண்டும். இந்த டீட்டெயில்ஸினை எமது டெக்ஸ்ட் ஃபீல்டிற்கு கீழே காண்பிக்க வேண்டும். அதற்காக நான் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். அந்த சைஸ்ட் பாக்ஸிற்கு ஹைட் சுமார் 15 என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் இந்த முழுமையான பாடி விஜெட்டினை ரப் செய்கின்றேன். நான் இதனை சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ மூலம் ரப் செய்கின்றேன், ஏனென்றால் இதனை ஸ்க்ரோல் செய்ய முடியும். இப்பொழுது இங்கே ஏதேனும் எரர் இருந்தால், அதாவது எரர் நல் அல்ல என்றால் ஆரம்பத்தில் அந்த எரரினை காண்பிக்க வேண்டும். அதாவது யூசர் சரியாக என்டர் செய்யவில்லை அல்லது ஏதேனும் இஷ்யூ இருக்கின்றது, அதனால் தான் நான் அந்த எரரினை காண்பிக்கின்றேன். இந்த எரரினை நல் லேபிளாக குறிக்க வேண்டும். நான் இங்கே ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். இந்த எரர் சிவப்பு நிறத்தில் காணப்பட வேண்டும். அதனால் சிறிய டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். அதில் ஃபாண்ட் கலரினை colors.red ஆக மாற்றுகின்றேன். இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலிங்கினை கன்ஸ்டன்டாகவும் குறிக்கலாம். இப்பொழுது இங்கே எல்ஸ் கண்டிஷன் நிச்சயம் ரன் ஆக வேண்டும். அதாவது எரர் இல்லை என்றால் நிச்சயம் வெதர் கிடைத்திருக்கும். அதாவது வெதர் நல் இல்லை என்றால் அந்த வெதரினை டிஸ்பிளே செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் வெதர் டிஸ்பிளே என்ற மெத்தட் அல்லது விஜெட் ஒன்றை தயாரித்திருந்தோம் என்பது நினைவிருக்கும். அதற்கு நான் வெதரினை பாஸ் செய்கின்றேன். ஃபெச் செய்யப்பட்ட வெதரினை இவ்வாறு பாஸ் செய்கின்றேன். இல்லை என்றால், அதாவது வெதர் சரியாக பாஸ் செய்யப்படவில்லை என்றால் நான் எம்டி சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை காண்பிக்கின்றேன். உங்களுக்கு இங்கே எழுதப்பட்ட விடயம் தெளிவாகவில்லை என்றால், உதாரணமாக ஏதாவது எரர் இருக்கின்றது என்றால் நான் இவ்வாறு யூசருக்கு அந்த எரரினை காண்பிக்கின்றேன். அதாவது ஏதாவது எரர் இருந்தால் இதுவே ரன் ஆகும். அவ்வாறு நான் அந்த எரரினை சிவப்பு நிறத்தில் காண்பிக்கின்றேன். இவ்வாறு டிஸ்பிளே விஜெட்டினை எடுக்கின்றேன். ஆனால் வெதர் நல் என்றால் நான் இவ்வாறு சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை காண்பிக்கின்றேன். இப்பொழுது நான் எமது அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்கின்றேன். நீங்கள் லோடிங் ஸ்டேட் ஒன்று வந்து இந்த வெதர் தகவல்கள் ஃபெச் ஆகின்றதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இதற்குள் செல்கின்றேன். நான் எதனையும் என்டர் செய்யாமல் இதனை கிளிக் செய்தால் ப்ளீஸ் என்டர் சிட்டி நேம் என்று காண்பிக்கின்றது. இது இங்கே இருக்கின்ற இஸ் எம்டி நிலை காரணமாக வருகின்றது. நாங்கள் எம்டி என்றால் இவ்வாறு ப்ளீஸ் என்டர் சிட்டி நேம் என்று காண்பிக்கின்றதை பார்க்கலாம். அப்பொழுது எரர் நல் இல்லை. எரர் நல் இல்லை என்றால் இங்கே இருக்கின்ற டெக்ஸ்ட் விஜெட் ரெண்டர் ஆகும். நாங்கள் இப்பொழுது சிட்டி நேம் ஒன்றை கொடுப்போம். உதாரணமாக கால் என்று கொடுப்போம். என்டர் செய்தவுடன் இது ரன் ஆகின்றது. நீங்கள் காலிற்கான தகவல்கள் எவ்வாறு அழகாக இருக்கின்றன, சிச்சுவேஷன் ஃபெஸ்ட் ஆகின்றதை பார்க்கலாம். ஆனால் நான் தவறான டேட்டா கொடுத்தால் could not find weather data for என்று காண்பிக்கின்றது. அதாவது அவ்வாறான சிட்டி இல்லை, அதனால் இந்த செய்தி வருகின்றது. இது எமது கேட்ச் பிளாக் மூலம் வருகின்றது. கேட்ச் பிளாக்கில் ஏதாவது எரர் ஏற்பட்டால் could not find weather data for city என்ற எரர் இதற்கு அசைன் ஆகி செய்கின்றேன். டாட் எரர் நல் அல்லாததால் மீண்டும் இந்த டெக்ஸ்ட் விஜெட் ரெண்டர் ஆகிறது. நாங்கள் இப்பொழுது சிறிய செக் ஒன்றை செய்வோம். நாங்கள் இந்தியாவினை பார்ப்போம். நீங்கள் இந்தியாவின் டெம்பரேச்சர் இந்த அளவு இருக்க முடியாது என்பதை பார்க்கலாம்.
சில சமயங்களில் இந்தியா போன்ற சிட்டி நேம் காரணமாக மாற்றங்கள் இருக்கலாம். நீங்கள் இப்பொழுது இந்தியா சரியாக ஃபெச் ஆகின்றதை பார்க்கலாம். நாங்கள் USA என்ற சிட்டியினை டெஸ்ட் செய்வோம். சரி, USA இருக்கும் இவ்வாறு வேலை செய்கின்றது. நீங்கள் இப்பொழுது இந்த அப்ளிகேஷன் சரியாக வேலை செய்கின்றது என்பதை அறிந்து கொள்ளலாம். பேசிக்கலி பார்த்தால் இது சரியாக வேலை செய்கின்றது என்பது தெளிவாகி இருக்கும். நாங்கள் இந்த சர்ச் பாக்ஸ் போன்றவற்றை ஸ்டைல் செய்வதை தீம் செட்டப் செய்யும் பொழுது செய்கின்றோம். அவ்வாறு எமது அப்ளிகேஷன் முழுவதையும் தீம் அமைத்தால் இவை அனைத்தையும் மிகவும் எளிதாக செய்ய முடியும். நாங்கள் இந்த செக்ஷனில் எவ்வாறு இந்த UI அழகாக ரெண்டர் செய்யப்படுகின்றது என்பதையே பார்த்தோம். நீங்கள் கிளவுட்ஸ் காரணமாக இந்த கிளவுட்ஸ் அழகாக காணப்படுகின்றதை பார்க்கலாம். அந்த மெத்தட் என்பது நாங்கள் யூட்டில் ஃபங்க்ஷன்ஸில் டிஃபைன் செய்த மெத்தட் ஆகும். கிளவுட்ஸ் என்றால் நாங்கள் கிளவுடி ஜேசனையே இங்கே ரெண்டர் செய்கின்றோம். நீங்கள் இந்த கோட்ஸ் அனைத்தையும் எமது GitHub ரெப்போசிட்டரியில் ஆக்சஸ் செய்ய முடியும். நீங்கள் எமது GitHub ரெப்போசிட்டரியின் லிங்க் கீழே இருக்கின்றதை டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு லொட்டி அனிமேஷன் ஒன்றை எமது Flutter அப்ளிகேஷனில் யூஸ் செய்து என்று பார்த்தோம். நாங்கள் நினைத்ததை விடவும் இது மிகவும் எளிதானது ஆகும். ஏனென்றால் இது அதிகமாக கடினமானது இல்லை. அதன் காரணம் என்னவென்றால் நாங்கள் இவற்றை பேக்கேஜ் ஒன்றாகவே இம்போர்ட் செய்கின்றோம். இந்த பேக்கேஜின் உள்ளே அந்த பேக்கேஜினை தயாரித்த டெவலப்பர்ஸ் இந்த வேலைகளை மிகவும் எளிதாக்கி வைத்துள்ளனர். அந்த பேக்கேஜில் தேவையான கோட் அவர்கள் முன்னர் இம்ப்ளிமெண்ட் செய்துள்ளனர். அதனால் நாங்கள் நார்மல் மெத்தட் மூலம் இதனை யூஸ் செய்ய முடிகிறது. இதுவே பேக்கேஜ் ஒன்றை யூஸ் செய்வதன் முக்கியத்துவம் ஆகும். நாங்களும் மற்ற டெவலப்பர்ஸ்களும் யூஸ் செய்யும் வகையில் பேக்கேஜ் ஒன்றை தயாரித்து அதன் பப்டெவில் பப்ளிஷ் செய்ய முடியும். அதற்காக நாங்கள் சிறிது கூகுள் சர்ச் செய்து பார்க்கலாம். ஏதேனும் அடிக்கடி யூஸ் செய்யப்படும் விடயம் இருந்தால் அது மற்ற டெவலப்பர்ஸ்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் பேக்கேஜ் ஒன்றை தயாரிக்க முடியும். உங்களுக்கு பேக்கேஜ் ஒன்று தேவையாகும் என்று நீங்கள் நினைத்தால், பட் அதற்கான சிறந்த பேக்கேஜ் இல்லை என்றால் நீங்கள் கஸ்டம் பேக்கேஜ் ஒன்றை தயாரித்து அதனை பப்டெவில் பப்ளிஷ் செய்யலாம். அவ்வாறு செய்தால் மற்ற டெவலப்பர்ஸ்களுக்கும் இந்த வேலை மிகவும் எளிதாகும். அது உண்மையில் சிறந்த விடயம் ஒன்றாகும். ஆனால் பேக்கேஜ் ஒன்றை பப்ளிஷ் செய்ய சிறந்த நாலேஜ் தேவையாகும். எனவே நான் இப்பொழுது உங்களிடம் அந்த நாலேஜ் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது முழுமையாக பார்த்தால் எமது அப்ளிகேஷனின் வேலைகளை பற்றி அறிந்து கொண்டுள்ளோம். நாங்கள் ஆரம்பத்தில் ஓப்பன் வெதர் API என்றால் என்ன என்று பார்த்தோம். அதன் பிறகு நாங்கள் API கீ ஒன்றை எடுத்தோம் மற்றும் என்வாயரன்மெண்டல் வேரியபிள்ஸினை செட்டப் செய்தோம். ஏன் என்வாயரன்மெண்டல் வேரியபிள் செட்டப் செய்ய வேண்டும் என்றால் எமது அப்ளிகேஷனில் உள்ள சீக்ரெட்ஸ் வெளியில் பப்ளிக்கலி எக்ஸ்போஸ் ஆகாமல் பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் பெய்ட் சர்வீஸ் பயன்படுத்துகின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக நீங்கள் OpenAI API கீ யூஸ் செய்கின்றீர்கள். உங்களுக்கு OpenAIயின் API கீஸ் இலவசமாக வழங்கப்படுவதில்லை என்று தெரியும். அது பெய்ட் வெர்ஷன் ஆகும். யாராவது உங்கள் OpenAI API கீஸினை தேடி அவர்களின் அப்ளிகேஷனில் கொடுத்து அதிகமான ரிக்வெஸ்ட் அனுப்பினால் அந்த யூசேஜுக்கான பெரிய பில் உங்களுக்கே வரும். ஏனென்றால் OpenAIற்கு அந்த APIயை யார் யூஸ் செய்கின்றார்கள் என்பதை அறிய முடியாது. அந்த API கீ எங்காவது யூஸ் செய்யப்பட்டால் அதன் பில் உங்களுக்கே வரும். சில பிளாட்ஃபார்ம்ஸில் API கீ பப்ளிக்கலி எக்ஸ்போஸ் ஆனால் அந்த கீ டீஆக்டிவ் செய்யப்படும். பட் நாங்கள் எமது API கீஸ்களை பப்ளிக்கலி எக்ஸ்போஸ் ஆகாமல் பாதுகாக்க வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது எமது அப்ளிகேஷன் தயாராகி உள்ளது. நாங்கள் அடுத்த பாட்டில் இதுவரை பார்க்காத விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். நான் நீண்ட நாட்களாக இதை கூறிக்கொண்டு இருக்கின்றேன். பட் இதனை இன்டிகிரேட் செய்யும் முறை பற்றி கற்பிக்க பிளேஸ் கிடைக்கவில்லை. அதாவது எமது வெதர் அப்ளிகேஷனில் டார்க் மோட் மற்றும் லைட் மோட் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை பார்க்க போகின்றோம். இந்த டார்க் மோட் மற்றும் லைட் மோடினை இம்ப்ளிமெண்ட் செய்யும் லாஜிக் எந்த அப்ளிகேஷனிலும் யூஸ் செய்ய முடியும். இது நாங்கள் தயாரித்த வெதர் ஆப்புக்கு மாத்திரம் குறிப்பாக வேலை செய்யும் ஒன்று இல்லை. நான் இப்பொழுது கூறிய நாலேஜ், அதாவது இந்த தியரி பார்ட் மற்றும் கோர் லாஜிக்கை, இவை அனைத்தும் எந்த அப்ளிகேஷனிலும் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். ரைட், நாங்கள் அதிகமாக கதைக்காமல் அடுத்த பாட்டில் எவ்வாறு எமது அப்ளிகேஷனில் டார்க் மோட் மற்றும் லைட் மோட் இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை பார்ப்போம்.